முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ்ல பேசுறப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் ரஷ்யாவை பத்தியும் ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதினை பத்தியும் ரொம்ப மோசமான கருத்துக்களை பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட புதின் அவர்கள் தன்னை உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நபரா கன்சிடர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா புதின் அவர்கள் சக்தி வாய்ந்தவர் கிடையாது. யுத்தத்தோட அடிமை. யுத்தத்தை நடத்துறதுக்காக என்ன விதமான யோசனையும் இல்லாம செயல்படக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை இந்த இடத்துல பேசியிருக்காரு. ஆனா உண்மையிலேயே யாரு அடிமையா இருக்கிறது, யாரு மத்த நாடோட பேச்சை கேட்டு நடக்கிறது, சொந்த நாட்டு மக்கள் வெறுக்கக்கூடிய நிலைமையில மத்த நாடுகளோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்றதை உள்ள கொண்டு வந்தது யாரு, அந்த நாட்டை வித்தது யாரு, அந்த நாட்டு மக்களை பத்தி கவலைப்படாம அந்த நாட்டோட இயற்கை வளங்களை சுரன்றதுக்கு மற்ற நாடுகளுக்கு அனுமதி கொடுத்தது யாருன்றது இந்த ரஷ்ய உக்ரைன் யுத்தத்தை பார்க்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் தெரியும். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்போ திடீர்னு பார்த்தோன்னா யூகே கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வருது. நவல்னி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் 2024 ரஷ்யாவோட கண்ட்ரோல்ல சிறைகள் இருக்கப்போ இறந்து போறாரு. அவரை கொன்னது புதின் தான். டாட் ஃப்ராக் டாக்ஸின்னு சொல்லக்கூடிய ஒரு தவளையிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு விஷத்தை கொடுத்துதான் அவரை கொன்னு இருக்காங்க. இதை பண்ணது முழுக்க முழுக்க புதினோட உத்தரவின் பேர்ல தான் சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு புது குண்டை யூகே தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ இதை பத்தின எல்லா செய்திகளையும் இந்த பதிவுல பார்க்க போறோம். குறிப்பா இந்த அளவுக்கு பேசுற யூகே அவங்க நாட்டில் என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்கிறதையும் பார்க்கணும்ல. ஸோ எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு இது தம்புக் ஷோழன் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல ரஷ்யா உக்ரைன் யுத்தம் சம்பந்தப்பட்ட சில அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. அதை பார்த்து முடிச்சுட்டு இந்த மெயினான கண்டென்ட்குள்ள போவோம். ஜாப்ரோசியா பகுதியில் இருக்கக்கூடிய சிடோவக்கின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நகரத்தை, அதாவது வடகிழக்கு திசையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரத்தை பிடிச்சிட்டதா ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இன்னைக்கு ஒரு கிளைமா வச்சிருக்காங்க. இது ஹெலியோபோலுக்கு பக்கத்துல, அதாவது பேரலா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. எப்போ அந்த ஹெலியோபோல்ல யுத்தமானது அதிகமா நடக்க ஆரம்பிச்சதோ அதே மூமெண்ட்ல பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதிகளையும் ரஷ்யா அவங்களோட தாக்குதலை தீவிரப்படுத்திருக்காங்க. இந்த நகரமானது விழுந்ததும் ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜிக்கு கிடைச்ச ஒரு வெற்றியா ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. உக்ரைன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, கடந்த 10 நாட்கள்ல மட்டும் ஆயிரக்கணக்கான ட்ரோன்களையும் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளையும் ரஷ்யா உக்ரைன் மீது ஃபயர் பண்ணதா சொல்லியிருக்காங்க. இது எந்த நேரத்தில் கரெக்டாக இந்த செய்தியிலானது ஒன்றுனா, முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ்ல வச்சு ஜெலன்ஸ்கி அவர்கள் ரொம்ப பெரிய ஒரு ஸ்பீச்சை கொடுக்குறாரு. இந்த ஸ்பீச்சில் அவர் ஏகப்பட்ட வசைபாடல்களை ரஷ்யாவுக்கு எதிராக வச்சிருக்காரு. ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களுக்கு எதிராக வச்சிருக்காரு. இந்த மீட்டிங் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா உக்ரைனுக்கு நூற்றுக்கணக்கான பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஏவுகணைகளும் இன்டர்செப்டர் ஏவுகணைகளும் அவங்களுக்கு தேவையான க்ரூஸ் மிசைல்ஸ், குறிப்பா டொமஹாக் க்ரூஸ் மிசைல்ஸ்ன்றதை கொடுக்கணும். அப்படி கொடுத்தா ரஷ்யா அமைதிக்கு தானா ஒத்துக்குவாங்கன்னு அமெரிக்கா தரப்புல இருந்து ஒரு வாதமானது வந்துச்சு. அந்த வாதமானது வெளியில வந்ததுக்கு அப்புறமா இப்ப பாருங்கடா இந்த உக்ரைனோட ராஜதந்திரத்தை, இந்த அளவுக்கு ரஷ்யா போட்டு என்ன அடிச்சிட்டு இருக்காங்க, இன்னமும் நீங்க தாமதிக்கணுமா, இல்ல இன்னமும் இந்த யுத்தத்தை நடத்துறதுக்கு நீங்க அலோவ் பண்ணுமா, எனக்கு வெப்பன்ஸை கொடுங்கன்னு சொல்லிட்டு இதை ஒரு சான்ஸா யூஸ் பண்ணி உக்ரைன் வெப்பன்ஸை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க பாருங்கப்பா, உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் யூரோப்பியன் யூனியனுக்குள்ள ஒரு மெம்பர் ஆகணும்னு ஏகப்பட்ட முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கான தெளிவான ஒரு டெட்லைனே எங்களால் கொடுக்க முடியாது. உக்ரைனுக்கு பின்னாடி ஏகப்பட்ட இஷ்யூஸ் ஆனது இருக்கு. ஆல்ரெடி யுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, அண்ட் அதே மாதிரி ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் சம்மதிச்சாதான் உக்ரைனை எல்லாரும் உள்ள அலோவ் பண்ண முடியும். அப்படி இருக்கப்போ குறிப்பிட்ட ஒரு டேட்டை என்னால் உக்ரைனுக்கு கொடுக்க முடியாது, இந்த தேதியில் நீங்கள் மெம்பர் ஆயிடுவீங்கன்ற உத்தரவாதத்தை என்னால் கொடுக்க முடியாது, ஒரு ஸ்டெப் பேக் அடிச்சிட்டாங்க. இப்போ ஏன் சம்மந்தமே இல்லாமல் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த சீனுக்குள்ளே வரணும்? ஜெலன்ஸ்கி எதுவும் நடுவில் பண்ணியிருந்தாருன்னு பார்த்தோன்னா, இந்த முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸில் பேசுறதுக்கு முன்னாடி ஐரோப்பிய ஒன்றியம் அதுக்குள்ளே நாங்கள் போகிறது எங்களுக்கான ஒரு செக்யூரிட்டி கேரண்டி மாதிரி தான். ஸோ நேட்டோ மெம்பர்ஷிப்பை பற்றி உக்ரைன் பேசிட்டு இருக்கப்போ அதுக்கு முன்னாடி ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே நாங்கள் சேரணும், ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே நாங்கள் சேர்ந்துட்டாலே எங்களுக்கான செக்யூரிட்டி கிடைச்ச மாதிரி தான் சொல்லி ஒரு வார்த்தையை விட்டுருந்தாரு. அதுக்கு பதில் தான் இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்துக்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. அண்ட் ஒடிசா போர்ட்லையும் ஜாப்ரோசியா ஃப்ரண்ட்லையும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இதுல ஒரு நபர் இறந்திருக்காரு. உக்ரைனோட இன்னொரு ரொம்ப பெரிய ஒரு கிளைம் என்னன்னா, பன்சிர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். நம்ம கூட இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் ரஷ்யானால பெரிதும் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அண்ட் மோஸ்ட் சக்சஸ் ரேஷியோ வச்சிருக்கக்கூடிய ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இது இருந்துட்டு இருக்கு. நீங்க என்ன அந்த வெப்பனை அவ்வளோ பெருசா பேசிட்டு இருக்கீங்க, இப்ப பாருங்க நான் அதை எப்படி உடைக்கிறேன்னு. ஆஃப் த சிஸ்டம்ஸ், அதாவது ரஷ்யா கிட்ட ஒரு 100 பன்சிர் சிஸ்டம் இருக்குன்னா அதில் நாங்கள் 50 அழிச்சிட்டோம். ரஷ்யா கிட்ட ஒரு 1000 பன்சிர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குன்னா அதில் நாங்கள் 500 அழிச்சிட்டோன்னு உக்ரைன் இன்னைக்கு ஒரு கிளைம் வச்சிருக்காங்க. அண்ட் பல பில்லியன் டாலர்ஸை இதன் மூலியமா இழப்புகளாக ஏற்படுத்திட்டதாகவும் ஒரு கிளைம் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. சரிப்பா, இந்த அளவுக்கு கிளைம் வச்சிருக்கீங்க, அது எதுங்க எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டனா, ஒரு 2-3 ட்ரோன் ஃபுட்டேஜை தவிர ஆஃப் த சிஸ்டம் அழிச்சதுக்கு உக்ரைன் கிட்ட எவிடன்ஸ்ன்றது கிடையாது. ஸோ இது உண்மையா பொய்யான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டிசிஷனை நான் உங்ககிட்ட விட்டுறேன். அது கமெண்ட்ஸ் சொல்லுங்க, நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ மெயினான மேட்டருக்குள்ள வருவோம். ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசினது இன்னொரு பக்கம் ஐரோப்பிய ஒன்றியத்தோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி கூப்பர் அவங்க பேசினது. முதல்ல ஜெலன்ஸ்கி முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ்ல பேசினப்போ சார் பாம்பாவோட
ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களை கம்பேர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா அந்த சார் பாம்பானா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் உலகத்துல வெடிக்க வைக்கப்பட்டதிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த, ரொம்ப பவர்ஃபுல் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் அண்ட் நியூக்ளியர் டிவைஸ்னா சார் பாம்பா தான். இந்த உலகத்தோட அணு ஆயுதம் இல்ல அந்த அணு ஆயுத வெடிப்புல ரொம்ப பவர்ஃபுல்லானது தான் இதுதான். ஹிரோஷிமா, நாகசாகி மேல வீசப்பட்டதை விட பல 100 மடங்கு டெட்லியஸ்டான ஒரு வெப்பன் சார் பாம்பா. புதின் வந்து தன்னை ஒரு சார் பாம்பாவா நினைச்சிட்டு இருக்காரு. அதாவது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த நபரா தன்னை நினைச்சிட்டு அந்த ஒரு இமேஜினேஷன்ல இருந்துட்டு இருக்காரு. ஆனா அவர் சக்தி வாய்ந்தவர் கிடையாது. அவரு ஒரு ஸ்லேவ் ஸ்லேவ் ஆஃப் த வார். யுத்தத்தோட ஒரு அடிமை. யுத்தத்தை நடத்தக்கூடியன்னு சில வார்த்தை அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. எக்ஸாக்டா அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. இப்போ வந்து நம்ம ரஷ்யாவை டிஃபெண்ட் பண்ணி இல்லை எதை பற்றியும் பேச வேண்டாம். எனக்குன்னு ஒரு 2, 3 கேள்வி இருக்கு. அதை மட்டும் நான் இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். ஏன்னா வியூவர்ஸ், நீங்க தான் இதுக்கான பதில் எனக்கு சொல்லணும். ஏன்னா எனக்கு தெரியல. உங்களோட பதில் என்னன்னு சொல்லுங்க. ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் எந்த நாட்டுக்கிட்டையும் எனக்கு வெப்பன்ஸை கொடுங்க, வெப்பன்ஸை கொடுக்கலனா உக்ரைன் என்ன காலி பண்ணிடுன்னு கெஞ்சல. ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் ஊரா போய் கவுன்சிலா போய் அந்த நாடோட பார்லிமெண்ட்டுக்கு போய் நாங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம், ரஷ்யா எங்களை அடிக்கிறாங்க, நீங்க எங்களை காப்பாத்தலனா ரஷ்யா உள்ள வந்துடும், நீங்க எங்களை காப்பாத்தலனா ஐரோப்பிய ஒன்றியத்தை ரஷ்யா அடிச்சிடும், நீங்க எங்களை காப்பாத்தலனா ஐரோப்பிய நாடுகளை ரஷ்யா பிடிச்சிரும்னு அந்த நாடுகளை மிரட்டி அவங்க கிட்ட பணம் வாங்கல. எந்த ஒரு நாட்டுக்கும் ரஷ்யா போய் எனக்கு நீங்க உதவிகள் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா நான் தோத்தா நீங்க தோத்த மாதிரின்னு மைண்ட் கேம் ஆடி அந்த நாடுகள் கிட்ட உதவி வாங்கல. நீங்க வெப்பன்ஸை கொடுக்கலனா என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியாது, என் நாட்டை என்னால காப்பாற்ற முடியாதுன்னு எந்த நாடுகள் கிட்டையும் போயிட்டு புதின் அவர்கள் கெஞ்சல. இதை வந்து ஆக்சுவலா ஜெலன்ஸ்கி பண்ணதை நான் தப்புன்னு சொல்லலை. அந்த நாடோட ஜியோகிராஃபி, அந்த நாட்டோட டிஃபென்ஸ் பவர்ன்றது வேற, ரஷ்யாவோட டிஃபென்ஸ் பவர்ன்றது வேற. ஆனா ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச ஒரு யுத்தத்துல அவரோட மேற்குலக நாடோட முதலாளிகள் சொன்ன அந்த ஒரு காரணத்துக்காக யுத்தத்தை நடத்தக்கூடிய ஜெலன்ஸ்கி அவர் நாட்டு மக்களை பகடக்காயா காமிச்சு பல $1 trillion மதிப்புள்ள உக்ரைனோட இயற்கை வளத்தை அமெரிக்காவுக்கு எழுதி கொடுத்த ஜெலன்ஸ்கி புதின் அவர்களை பார்த்து வார் ஆஃப் ஸ்லேவ்னு சொல்றது என்ன விதத்துல நியாயம், இல்ல இந்த மனுஷன் என்ன நினைப்புல பேசிட்டு இருக்காருன்றது எனக்கு சுத்தமா புரியல. ஒருவேளை இந்த கேள்விக்கெல்லாம் பதில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க தாராளமா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். யூகேவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி விவேக் கூப்பர் இவங்க என்ன அந்த ஒரு கூட்டமைப்புல பேசியிருக்காங்கன்னா, யூகே, பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்வீடன் இந்த 5 நாடும் சேர்ந்து ஒரு மல்டி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ன்றதை சப்மிட் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னா வந்து இந்த நாடுகளுக்குள்ள இல்லை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது எப்போ சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னா, அலெக்சி நவல்னி ரஷ்யாவோட அப்போசிஷன் லீடர் 2024 ரஷ்யாவோட சிறைகளில் ஆர்டிகில் இருக்கக்கூடிய ஒரு தனியான ஒரு சிறையில் அவர் இறந்துட்டார். இவர் இறந்ததுக்கு பின்னாடி வந்து ஏகப்பட்ட தியரிஸ் எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. புதின் அவர்கள் தான் இவரை கொண்டுட்டாரு, விஷம் வச்சு கொல்லப்பட்டாருன்ற ஒரு செய்தியானது வெளியில சொல்லப்படுது. ஆனா ரஷ்ய சார்பில் அதை டினை பண்ணாங்க. அவருக்கு இயற்கையாவே இருந்த சில பிரச்சனைகள், உடல்ல வந்து உடல் உபாதைகள் இருந்துச்சு. அதன் காரணமா கார்டியாக் அரெஸ்ட் மாதிரி ஏற்பட்டு அவர் இந்த இடத்துல இறந்துட்டாருன்னு ரஷ்யா அவங்களோட அபிஷியல் செய்தியில வெளியில சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த நாடுகள் யாருமே அதை ஏத்துக்கல. இப்போ அதோட ரிப்போர்ட்டை தான் சப்மிட் பண்ணிருக்காங்க. சப்மிட் பண்ணது மட்டும் இல்லாம இந்த யூகேவோட செக்ரட்டரி, டிஃபென்ஸ் செக்ரட்டரி கூப்பர் அவங்க பேசினப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, டாத் ஃப்ராக்னு ஒன்று இருக்கு. அதாவது ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்த தவளைகள் சென்ட்ரல் அண்ட் சதர்ன் அமெரிக்கன் பகுதிகளில் இருக்கக்கூடிய ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்த ஒரு தவளை இனம். இதோட வேலையை என்னன்னா, பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப பிரைட்டா அழகா இருக்கும். ஆனா அழகா இருக்கிறது எல்லாமே நல்லது கிடையாது. அதுக்கு பின்னாடி ஆபத்து இருக்குன்றதுக்கு இந்த தவளை நல்ல ஒரு எக்ஸாம்பிள். பார்க்கறதுக்கு ரொம்ப பிரைட்டா அவ்வளோ கியூட்டா இருக்கும். ஆனா இதோட டாக்ஸின் வளர்ந்த ஒரு மனுஷனை, ஏன் ரொம்ப வளர்ந்த யானையை கூட அதோட நரம்பு மண்டலத்தை தாக்கி வீழ்த்தக்கூடிய அளவுக்கு ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்தது. பழங்காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தவளையோட விஷத்தை வந்து அந்த ஈட்டியில வச்சு வேட்டையாட பயன்படுத்தினதாகவும் குறிப்புகளானது இருக்கு. அந்த ஒரு விஷத்தை ஆர்டிஃபிஷியலா கல்டிவேட் பண்ணி ரஷ்யாவோட லேப்ல கல்டிவேட் பண்ணி அதை அவரோட ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கின்னில் அப்ளை பண்ணது மூலயமா தான் அவர் இறந்துட்டாருன்றத இப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் எதுவும் கிடைச்சிருக்குன்னு பார்த்தோன்னா, ப்ரூஃபை பற்றி அவங்க வாயை திறக்கல. ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு எவிடன்ஸ் அவங்க இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, 2020 காலகட்டத்தில் நோவிசாக்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு பாய்சனிங்னால நவல்னி அவர்கள் பாதிக்கப்பட்டார். இதை வந்து ரஷ்யா தான் அந்த ஒரு பாய்சனை வந்து உருவாக்கியிருந்தாங்க. 1970, 80s நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் ரஷ்யனால உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியல் டாக்ஸின் இது இருந்துச்சு. இதை இன்ஹேல் பண்ணாலும் பிரச்சனை, ஸ்கின்ல பட்டாலும் பிரச்சனை, சாப்பிட்டாலும் பிரச்சனை, உடம்புல எங்கே இது பட்டாலும் நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல இதை உருவாக்க முடியும். கேஷியஸ்,
சாலிடாக உருவாக்க முடியும், லிக்விடாக உருவாக்க முடியும், எப்படி வேணால் பவுடர் அது மாதிரி எந்த ஃபார்மேட்டுக்கு வேணால் இதை மாற்றிக்க முடியும். ஸோ இதை இவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு பின்னாடி ரஷ்யா வந்து இஷ்டத்துக்கு அவங்க பேச்சில் வந்து பேசிட்டாங்க. ரஷ்யா தான் இதை பண்ணாங்க, ரஷ்யா வந்து மிஸ்ட்ரி கில்லிங்க பண்ணுறதுல வந்து நம்பர் 1 நாடு, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பேசியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல எனக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னன்னா, ரஷ்யாவை சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஹை ப்ரொஃபைல் கில்லிங்கில் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தோன்னா ரஷ்யாவில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் இது மாதிரி இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா வேக்னர் குரூப்போட சீஃபாக இருந்த அவர் இறந்தது வந்து மிஸ்ட்ரியாக பார்க்கப்பட்டு இருக்கு. இதை சொல்கிறதுக்கு யூகேக்கு முதல்ல என்ன தகுதி இருக்குது? யூகேல நடந்த ஹை ப்ரொஃபைல் கில்லிங்ஸ், அதாவது ரொம்ப 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 டாப்பாக இருக்கக்கூடிய அந்த கில்லிங்ஸோட லிஸ்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன். இதுக்கு என்ன பதில்ன்றது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இதுக்கு பின்னாடி ஒரு தியரியை மட்டும் வச்சிருப்பாங்க. முதல்ல இருக்கக்கூடியது 1997 நடந்த பிரின்சஸ் டயானாவோட மறைவு. இதுக்கு இப்போ வரைக்கும் யூகே கிட்ட பதில் கிடையாது. கார் கிராஷ்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ப காரணத்தை காமிச்சு இதை மொத்தமாக முடிச்சிருவாங்க. இரண்டாவது இருக்கக்கூடியது டாக்டர் டேவிட் கெல்லி. ஈராக் வாரை பற்றி ரொம்ப பெரிய உண்மைகளை வெளியில் கொண்டு வந்தவர். கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு விசில் ப்ளோவர்னு சொல்லலாம். இவர் எப்படி இறந்தாருன்றது இன்னைக்கு வரைக்கும் வெளியில தெரியாது. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா கேரத் வில்லியம்ஸ், MI6ஓட பல்வேறு ரகசியங்களை, அவங்க பண்ண பல்வேறு ஏடாகுடமான விஷயங்களை வெளியில கொண்டு வந்தவர். இவங்க எப்படி இறந்தாங்கன்ற செய்தி இன்னைக்கு வெளியில ப்ரூவ் பண்ணப்படல. அபிஷியலா அதுக்கான காரணங்கள் மட்டும்தான் வெளியில காட்டப்பட்டு இருக்கு. இவ்வளவு ஏன் லார்ட் மவுண்ட் பேண்டன் அவர்கள், இந்தியாவுக்கு அவருக்கு எவ்வளவு பெரிய தொடர்பு இருக்குன்றது தெரியும். இவரோட மறைவுக்கு பின்னாடி எவ்வளவு ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தானது இருக்கு. சிம்பிளா ஒரு போட் பிளாஸ்ட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கதையை முடிச்சிட்டாங்க. இந்த அளவுக்கு ஹை ப்ரொஃபைல் கில்லிங்ஸ் நான் சொல்றது நார்மலா ஆப்போசிஷன் லீடர், பொலிட்டிக்கல் ஃபிகர் மட்டும் கிடையாது. அரசு குடும்பத்தோட சம்பந்தப்பட்ட நபர்களே இதுல யூகேவோட அந்த மிஸ்ட்ரி கில்லிங்ல இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் இல்லாத யூகே இங்க இருந்து ரஷ்யாவுக்கு போயிட்டு ரஷ்யாவோட ஆப்போசிஷன் லீடர் அவர் இறந்துட்டாருன்றத தோண்டி தொடச்சு, அதுவும் ஃப்ராக் டாக்ஸினை யூஸ் பண்ணி கொண்டுட்டாங்கன்றத வெளியில ரிப்போர்ட்டா கொண்டு வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது என்ன லாஜிக்னு எனக்கும் புரியல. இதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சா தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். அது விடைபெறுது உங்கள் RK.